ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் புதிய வழிகாட்டி மதிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது 1/7/2024 முதல் புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பு விவரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாய் மாவட்டம், அதாவது விழுப்புரம் வருவாய் மாவட்டம் தவிர்த்து, அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதனால நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் வருவாய் மாவட்டத்தை பொறுத்து தேர்தல் நெறிமுறை அமலில் இருக்கும் வரை பழைய வழிகாட்டி மதிப்பு பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும் தவிர்த்து மீதி அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய வழிகாட்டி மதிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஎன் ரெஜினேட் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2024 முதல் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரு பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் தெரு பேர் வச்சு நீங்கள் உங்களுடைய கைட்லைன் வேல்யூ நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி சர்வே நம்பர் தெரிஞ்சால் சர்வே நம்பர் கூட்டு மதிப்பு வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் வச்சு இது பண்ணிவிடும். சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நிலத்தின் வகைப்பாடு வாரியாக இல்லை புலையன் வாரியாகன்னு இருக்கும். நம்ம வந்து புலையன் வாரியாக அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ உங்களுடைய மண்டலம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய பதிவு கிராமம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு புலையன் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. தேடுக அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த சர்வே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சப்டிவிஷனோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கருக்கு எவ்வளோ, ஹெக்டேருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய வழிகாட்டி மதிப்பு, அதாவது கைட்லைன் வேல்யூ நீங்கள் உங்களுடைய இடம் அல்லது நிலத்துக்கான கைட்லைன் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி கொடுக்கல. இதில் என்னென்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சர்வே நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்டிவிஷனில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட்டும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பு ஒன்றுமா இருந்தது. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதை சரி பண்ணி ஒரே அளவாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்கல. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கைட்லைன் வேல்யூவை, உங்கள் இடம் அல்லது நிலத்தினுடைய கைட்லைன் வேல்யூவை இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.